கதை நேரம். 1001 அரேபிய இரவுகள். போன கதையோட தொடர்ச்சி. ஏன் இப்படி இந்த நகரமே கல்லா மாறி இருக்கு அப்படின்னு கேட்டேன். அப்படி நான் கேட்டதும் அந்த வாலிபன் என்ன அவன் பக்கத்துல உட்கார சொல்லி, அழகு மங்கையே, நான் தான் இந்த துர்பாக்கிய நகரத்துக்கு இளவரசன். இங்க கல்லா இருக்கிறவங்க எல்லாரும் இந்த நாட்டு பிரஜைகள். மன்னர், என் தாயார், உறவினர்கள் தான் இங்க இருக்கிற இந்த கல்லா இருக்கிற நபர்கள். அவங்க எல்லாரும் தங்களோட விதிவசத்தால இப்படி ஆகிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்லவே, அதைத்தான் சொல்லுங்க, எதுக்காக இப்படி கல்லாக ஆனாங்க அப்படின்னு நான் திரும்பவும் கேட்டேன். அவசியம் சொல்லிதான் ஆகணும்னா சொல்றேனே, அதுல என்ன இருக்கு, எனக்கு பேசுறதுக்கு ஒரு துணை கிடைச்சதே அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவன் தன்னோட வரலாற சொல்ல ஆரம்பிச்சான். என் தந்தைக்கு கடவுள்கிட்ட நம்பிக்கை கிடையாது. அதனால அக்னியையும் காத்தையும் பூஜித்தாலே போதும் அப்படின்னு இருந்தாரு. அதே போலவே தன்னோட குடிமக்களையும் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாரு. ஆனா நானோ கடவுள் மேல நம்பிக்கை கொண்டு திருக்குரான் மேலையும் நம்பிக்கை வச்சு வளர்ந்த. அது எப்படி சாத்தியம்னா, என்னை வளர்த்த செவிலித்தாய்க்கு இஸ்லாமிய தர்மத்துல மிகுந்த பற்று. அதனால யாருக்கும் தெரியாம எனக்கு நல்ல தர்மங்களை எல்லாம் போதிச்சு வளர்த்துட்டு வந்தாங்க. அப்புறம் ஒரு சமயம் என் அப்பா கிட்ட போய், அப்பா, திருக்குரான் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்படி நான் கேட்டதுதான் மிச்சம். அவர் கோபத்தோட பேசினதை பார்க்கவே எனக்கு பயமாக இருந்துச்சு. மேற்கொண்டு அவர்கிட்ட நான் அதை பத்தி பேசவே இல்லை. ஆனா யாருக்கும் தெரியாதபடி நான் தொடர்ந்து குரான் படிச்சுக்கிட்டே வந்தேன். ஒரு நாள் ஊர் மக்கள் எல்லாரும் ஒரு அசரீரியோட வாக்க கேட்டதாகவும், அதாவது அசரீரின்னா வானத்திலிருந்து ஒலிக்கிற ஒரு குரல், யாரோட முகமும் தெரியாது, வெறும் குரல் மட்டும்தான் வரும், அதுக்கு பேர் தான் அசரீரி. சரியா? இப்படி ஒரு நாள் ஊர் மக்கள் எல்லாரும் அசரீரியோட வாக்க கேட்டதாகவும், அந்த அசரீரியோ, மக்களே, இந்த பாருங்க, நீங்க எல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்கீங்க, அது ரொம்ப தப்பு. உங்களுக்கு பிடிச்ச கடவுளை உங்களோட மனதார நினைச்சு நீங்க வழிபட்டு கடவுள் நம்பிக்கையோட வளரணும் அப்படின்னு சொல்லுச்சு அப்படின்னு என்னோட தந்தை கிட்ட வந்து சொன்னாங்க. அதை கேட்ட எங்க அப்பாவோ, அதெல்லாம் கட்டுக்கதை, நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் சில மாசத்துக்கு அப்புறம் திரும்பவும் இதே மாதிரி அசரீரி வாக்கு கேட்டுச்சு. நாடு நகரமே கேட்கும்படி இடியோசை போல கேட்டுச்சு. டடடடடடா அப்படின்னு பெரிய சத்தத்தோட கேட்டுச்சு. இந்த தடவையும் என்னோட தந்தை அதுக்கு செவி சாய்க்கவே இல்லை. கடைசியாக 3வது தடவையும் அந்த அசரீரி கேட்டுச்சு. என் தந்தையோ ரொம்ப கோபம் கொண்டு, இதெல்லாம் வீண் மிரட்டல் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவர் அப்படி சொல்லி வாய மூடுறதுக்குள்ள நாடு நகரமே கல்லாக மாறிடுச்சு. இதுதான் எங்க ஊரோட கதை. ஆனா நான் மட்டும் தனியாளாக இருக்கேன் அப்படின்னு இந்த வாலிபன் தன்னோட கதைய சொல்லி முடிச்சான். அதை கேட்ட எனக்கு ரொம்ப உருக்கமாக இருந்தது. அதோட அவனோட இந்த நல்ல குணமும் என்ன கவர்ந்துச்சு. அதனால நான் என்னோட வரலாறு எல்லாம் அவங்கிட்ட சொன்னேன். அதோட, நீங்க இந்த நகரத்துல எதுக்காக தனியா இருக்கணும்? எங்க ஊர்ல பல மக்கள் இருக்காங்க. நீங்க பேசாம என் கூட எங்க ஊருக்கு வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டேன். அதுக்கு அவனும், அப்பாடா, யாரோ ஒரு மனுஷ குரல் கேட்டே எனக்கு பல மாசங்களாச்சு. நீங்க உங்களோட ஊருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க, நான் தாராளமாக வரேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியோட இருந்தான். அதுக்கப்புறமா நாங்க ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தோம். மறுநாள் காலையில அவன் பொக்கிஷம் இருக்கிற அறைக்கு என்னை கூட்டிட்டு போய் நிறைய பொருட்களாக கொடுத்தான். அப்புறம் அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு 2 பேரும் கப்பலுக்கு வந்து சேர்ந்தோம். இப்படி நான் கப்பலுக்கு திரும்பி போனதும் என் கூட பிறந்த சகோதரிகளும் அங்க இருந்த பணியாட்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
அதுக்கும் மேலாக இந்த இளைஞனை பார்த்ததும் அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா என் சிற்றன்னையின் மகள்களான இந்த 2 சகோதரிகளோட முகமே மாறிடுச்சு. அவங்க என் மேல பொறாமை கொண்டிருக்காங்க அப்படிங்கறத நான் அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அதுல ஒருத்தி வந்து என்கிட்ட, இந்த வாலிபனை எதுக்காக நம்ம கூட கூட்டிட்டு வர, எதுக்காக நம்ம ஊருக்கு வரான் இவன் அப்படின்னு கேட்டா. அதுக்கு நானு இவனை திருமணம் செஞ்சுக்க போறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த செய்தியை கேட்ட அவளோ தன்னோட இன்னொரு தங்க கிட்ட போய் சொல்லியிருக்கணும். ஏன்னா 2 பேரும் அன்னைக்கு பகல் முழுவதும் ஒரு மாதிரியாவே இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி பொழுதும் வந்தது. தூங்கறதுக்கு நேரமாகவே படுக்கைக்கு நானு கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிட்டேன். அந்த வாலிபனும் தூங்கறதுக்காக போயிட்டான். கப்பல் தலைவனோ என்னோட உத்தரவின் பேர்ல கப்பலை எங்க சொந்த தேசத்துக்கு ஓட்டி செல்ல முன் வந்தாரு. கப்பலும் புறப்பட்டுடுச்சு. காத்தும் சாதகமாக இருக்கவே எங்களுக்கு கவலையே இல்லை. ஆனா நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த நானோ நடுராத்திரியில யாரோ என்ன தூக்குறது போல உணர்ந்து கண்ணு முழிச்சு பார்த்தேன். மறுகணம் நானு அட கடவுளே அப்படின்னு அலற ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? அத அடுத்த கதையில கேட்கலாம். அவ்வளவுதான்.